Permutations இது எப்படி classify பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா when all the objects are distinct, when all the objects are not distinct. மறுபடியும் ஒரு classification பார்த்தீங்கன்னா distinctக்கு வந்து repetition allowed, repetition not allowed இந்த மாதிரி questions கேட்கலாம். not distinctக்கும் பார்த்தீங்கன்னா repetition allowed, repetition not allowed இந்த மாதிரி questions இருக்கலாம். ஸோ இந்த டாப் 2 கிளாஸிஃபிகேஷன்ஸ் ரிலேட்டடாக வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் அந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் வாட்ச் பண்ணாலும் கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். பிகாஸ் அதை வாட்ச் பண்ணாமல் டேரெக்டாக இந்த வீடியோ வரும்போது உங்களுக்கு கான்செப்ட் புரியாது. ஸோ அந்த வீடியோஸ்லாம் வாட்ச் பண்ணோன்னா டிஸ்கிரிப்ஷன் ஆர் கமெண்ட் பாக்ஸ் போங்க. அங்கே வந்து பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன் சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் அவைலபிளாக இருக்கும். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி அங்கே இருக்க வீடியோஸும் மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து எந்த கிளாஸிஃபிகேஷன் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டேஷன் அலோட்னா என்ன, ரிப்பீட்டேஷன் நாட் அலோட்னா என்னன்னு சொல்ல வராங்க. அது எதுக்கு பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டிங்க்ட் ஆப்ஜெக்ட்ஸுக்கு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். Formula for finding the number of permutations of n different objects taken r at a time denoted by general formula NPR ன்னு தெரியும். ஸோ என்னன்றது டோட்டல், ஆர்ன்றது வந்து நீங்கள் எத்தனை இப்போ இங்கே கொடுத்துருக்க ஆப்ஜெக்ட்ஸில் வந்து எத்தனை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க, 4 at a டைமா இல்லை 3 at a டைமா 4 at a time இந்த மாதிரி கொஸ்டின்ஸே இதை பேஸ் பண்ணியிருக்கும். இப்போ 4 ஆப்ஜெக்ட்ஸ் கொடுத்தாங்கன்னா 4 ஆப்ஜெக்ட்ஸ் வச்சுமே நீங்கள் அரேஞ்ச் பண்ணுங்கன்னு கூட வரலாம். 4 ஆப்ஜெக்ட்ஸ் கொடுத்து 3 ஆப்ஜெக்ட்ஸ் வச்சு நீங்கள் எவ்வளோ தூரம் வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணலான்னு வரலாம். நம்பர் ஆஃப் பாசிபிள் வேஸ் கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது என்னன்றது வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். இங்கே நீங்கள் கொடுத்துருக்க பார்த்தீங்கன்னா 1 2 3 4. ஸோ 4 ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ 1 2 3 4 இருக்குது. பட் ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு எப்படி கேட்பாங்கன்னா நம்பர் ஆஃப் பாசிபிள் வேஸ் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் கேட்பாங்க. பட் 4 letters are formed using the letters of the word time கேட்கும்போது இப்போ நீங்கள் இந்த மாதிரி 4 letter combination இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க. IM ET இந்த மாதிரி நிறைய அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணணும். நம்பர் ஆஃப் பாசிபிள் வேஸ் வந்து நிறைய நீங்கள் பண்ணணும். ஸோ நிறைய பண்ண முடியாது அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து ஃபார்முலா இங்கே அப்ளை பண்ணுறோம். ஸோ கான்செப்டை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. பட் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் கேட்கும்போது இங்கே வந்து ஹவு மெனி 4 letter words are formed using the word timeன்னு கேட்டிருப்பாங்க. இங்கே கேட்கும்போது ஹவு மெனி 3 letter words, 3 letter wordsனால் இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும். என் நம்பர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வரும். பட் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் காமிச்சிருக்கேன். TIMனு சொல்லி நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணலாம். இந்த மாதிரி என் அரேஞ்ச்மெண்ட்ஸ் நம்பர் ஆஃப் பாசிபிள் வேஸ் நீங்கள் பண்ணணும். ஆனால் இங்கே கொஸ்டினில் கேட்கறதே பார்த்தீங்கன்னா 3 letter வேர்ட். அப்போ 4 letter வேர்டுன்னு கேட்கும்போது டோட்டல் நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் என்னது 4. ஆறுன்றது எத்தனை நீங்கள் எடுத்திருக்கீங்க, 4 letter வேர்டுமே வச்சு அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 4 போடுவீங்க. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா n வந்து 1 2 3 4. பட் எத்தனை லெட்டர் வச்சு நீ அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க வேர்ட்ஸை 3 letter வேர்ட் ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 3 போடுவீங்க. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கணும். ஸோ எப்பயுமே இந்த மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ் கொடுத்தம்போது நீங்கள் வந்து n வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு சொன்னேன். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 1 2 3 4. ஸோ n is equal to 4 நமக்கு தெரியும். அதே மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் கொடுத்தனே அது வந்து டிஸ்டிங்க்டா நாட் டிஸ்டிங்க்டான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். டிஸ்டிங்க்ட்னா நான் ரிப்பீட்டட் லெட்டர்ஸ். நாட் டிஸ்டிங்க்ட் அப்படின்னும் போது நாட் டிஸ்டிங்க்ட் மென்ஷன் பண்ணாங்கன்னா ரிப்பீட்டட் லெட்டர்ஸ் வரணும். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த லெட்டராவது ரிப்பீட் ஆயிருக்கான்னு பாருங்கள். T ஒன்ஸாக இருக்குது, I ஒன்ஸாக இருக்குது, M ஒன்ஸாக இருக்குது, E ஒன்ஸாக இருக்குது. விச் மீன்ஸ் இது வந்து டிஸ்டிங்க்ட். ஸோ டிஸ்டிங்க்ட் அப்படின்னும் போது நான் ரிப்பீட்டட் லெட்டர்ஸ். இங்கே எந்த லெட்டருமே ரிப்பீட் ஆகலை, 2 times அந்த மாதிரிலாம் வரல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரூட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, O வந்து 2 times ரிப்பீட் ஆயிருக்கு. இது வந்து நாட் டிஸ்டிங்க்ட் ஆப்ஜெக்ட்ஸ் வந்துட்டு. இது வந்து நம்ம பிகினிங்லேயே சொன்னேன், நான் வந்து டிஸ்டிங்க்ட் ஆப்ஜெக்ட்ஸுக்கு ரிப்பீட்டேஷன் அலோட் நாட் அலோட் அது பார்க்க போகிறேன்னு சொன்னோம். ஸோ நம்ம எடுத்துக்கிறது பார்த்தீங்கன்னா டிஸ்டிங்க்ட் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ எப்பவுமே கொடுத்தோடனே நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸும் டிஸ்டிங்க்ட் ஆப்ஜெக்ட்ஸாக நாட் டிஸ்டிங்க்ட் ஆப்ஜெக்ட்ஸாக ஃபர்ஸ்ட் வந்து கிளாஸிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ரிப்பீட்டேஷன் அலோட், ரிப்பீட்டேஷன் நாட் அலோட் இது வந்து என்ன மீன் பண்ண வராங்கன்னு பாருங்கள். இப்போ இங்கே வந்து கொஸ்டின் டைப் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா ஹவு மெனி 4 letter வேர்ட்ஸ் ஆர் ஃபார்ம் யூசிங் த லெட்டர்ஸ் ஆஃப் த வேர்ட் டைம் அப்படின்னும் போது ஒரு 4 letter வேர்ட் வந்து ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க. இது வந்து n நம்பர் ஆஃப் பாசிபிள் வேஸ் நீங்கள் அரேஞ்ச் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கூட நீங்கள் அரேஞ்ச் பண்ணலாம். இந்த மாதிரி கூட அரேஞ்ச் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி n பாசிபிள் வேஸ் வந்து இருக்குது. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஹவு மெனி 3 letter வேர்ட்ஸ். அப்போ 3 letter வேர்ட் தான் நீங்கள் ஃபார்ம் பண்ணணும். இங்கே நீங்கள் ஃபில் பண்ணும்போது 3 letter n பாசிபிள் வேஸ் நீங்கள் ஃபில் பண்ணுவீங்க. TIM MIT இந்த மாதிரி வந்து n பாசிபிள் வேஸ் ஃபில் பண்ணுவீங்க. அப்போ ஜென்ரல் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது NPR பார்த்தோம். ஸோ n வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் 1 2 3 4. R வந்து டேக்கன் R at a time பார்த்தோம். எத்தனை லெட்டர்ஸ் எடுத்திருக்கோம் 1 2 3 4. 4 letter வேர்ட்மே வச்சு ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 4. இங்கே நீங்கள் பார்க்கும்போது n வந்து 4,
பட் how many 3 letter words தான் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே 3 போடுவீங்க. இந்த R வந்து என்ன மீன் பண்ணுதுன்னு பார்த்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ரிப்பிட்டேஷன் நாட் அலோட். இந்த ரெண்டுமே நம்ம எதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ரிப்பிட்டேஷன் நாட் அலோட். ரிப்பிட்டேஷன் அலோட்னா என்ன மீன் பண்ண வராங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா டைம் இருக்கு. how many 4 letter words are formed using the letters of the word time கேட்டிருக்காங்க. பட் கொஸ்டினில் வந்து எக்ஸ்பிளிசிட்டாக வந்து ரிப்பிட்டேஷன் அலோடுன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ 4 letter வேர்டு. ஸோ இங்கே வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி போட்டுப்பீங்க 4 letter வேர்டு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிப்பிட்டேஷன் அலோட்னா இந்த டீயை கூட நீங்கள் 4 times ரிப்பீட் பண்ணலாம். இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஐயை வந்துட்டு 2 times ரிப்பீட் பண்ணிவிட்டு டி இ கூட ஃபில் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஈயை வந்து 3 times ஃபில் பண்ணிவிட்டு டி ஃபில் பண்ணலாம். இந்த மாதிரி n பாசிபிள் வேஸ் இருக்கும். பட் நீங்கள் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரிப்பிட்டேஷன் நாட் அலோடுன்னு மென்ஷன் பண்ணும்போது எந்த லெட்டரையுமே ரிப்பீட் பண்ணி நம்ம எழுதலை. இதுதான் வந்து ரிப்பிட்டேஷன் நாட் அலோடுக்கு எக்ஸாம்பிள். வேறஸ் இன் கேஸ் ஆஃப் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிப்பிட்டேஷன் அலோடுனா இந்த டீயை 2 times பண்ணலாம், 3 times பண்ணலாம், 4 times பண்ணலாம். அதே மாதிரி மித்த லெட்டர்ஸ் கூட ஜாயின் பண்ணி இப்போ டி 2 டைம் எம் போட்டு ஐ போடலாம். இந்த மாதிரி n பாசிபிள் வேஸ் நீங்கள் அரேஞ்ச் பண்ணலாம். ஸோ இதை தான் வந்து ரிப்பிட்டேஷன் அலோட் சொல்கிறாங்க. கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா டிஸ்டிங்க்ட் ஆப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் ரிப்பிட்டேஷன் அலோடுன்னும் போது இந்த சேம் லெட்டரை வச்சு நீங்கள் வந்துட்டு 4 times எழுதலாம், 2 times எழுதலாம், 3 times எழுதலாம். ஸோ அதே மாதிரி இந்த லெட்டரையும் வச்சு நீங்கள் இந்த மாதிரி n பாசிபிள் வேஸ் போடணும். ஸோ அதுக்குரிய ஃபார்முலா தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் வந்து ரொம்ப டைம் வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதுக்குரிய தியரம் இருக்குது. ஸோ the theorem says the number of permutations of n different objects taken or at a time where repetition is allowed. இங்கே வந்து ரிப்பிட்டேஷன் அலோடுன்னும் போது தான் இந்த லெட்டரை வந்து ரிப்பீட் பண்ணி எழுதுவீங்க. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிப்பிட்டேஷன் நாட் அலோட். ஸோ ரிப்பிட்டேஷன் அலோட் அப்படின்னு கொடுக்கும்போது அதோட ஃபார்முலா வந்து n raised to the power r. இங்கே வந்து NPR பார்த்தோம். இதோட ஃபார்முலா தியரம் பார்த்தீங்கன்னா n raised to the power r. என்ன ஆகும்னா 4 r வந்து 4 பிகாஸ் 4 லெட்டருமே எடுத்திருக்கோம். இப்போ வந்து சேம் இதே வந்து how many 3 letter words அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் 3 அரேஞ்ச் பண்ணுவீங்க. டீயை வந்து 3 times கூட ஃபில் பண்ணுவீங்க. டீயை வந்து 2 times ஃபில் பண்ணிவிட்டு எம் கூட ஃபில் பண்ணுவீங்க. இந்த மாதிரி n பாசிபிள் வேஸ் பண்ணுவீங்க. இப்போ நீங்கள் ஃபார்முலா வந்து என்னது n raised to the power rன்னு பார்த்தோம். என்னன்றது டோட்டல் நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் 4. பட் எத்தனை லெட்டர்ஸ் வச்சு 3 letter வேர்ட்ஸாக ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஆறுன்றது வந்து என்ன ஆகிடும் 3 ஆகிடும். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருக்கும். 4 ஏன் போடுறோன்னா இங்கே 4 letter வேர்ட்ஸ் எல்லா லெட்டருமே வச்சு வந்து உங்களுக்கு பாசிபிள் வேஸ் கேட்டிருக்காங்க. இங்கே வந்து 3 letter வேர்ட் வந்து ஃபார்ம் பண்ணால் போதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் பவர் வந்து 3 எடுத்திருக்கும். ஸோ இதுக்குரிய டிஃப்ரென்ஸும் இப்போ புரிஞ்சிருக்கும். ஆர் வந்து எப்படி ஃபில் பண்ணுறோன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து ரிப்பிட்டேஷன் நாட் அலோட், இது ரிப்பிட்டேஷன் அலோட். ஸோ உங்களுக்கு எக்ஸாம்பிள் வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்கலாம். ஸோ கொஸ்டின் ரீட் பண்ணிக்கோங்க. ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் 4 letter வேர்ட்ஸ் with or without meaning which can be formed out of the letter of the word rose where condition பாருங்க. எப்பயுமே இந்த ரிப்பிட்டேஷன் அலோட் ரிப்பிட்டேஷன் நாட் அலோடுக்கு தனியாகவே எக்ஸ்பிளிசிட்டாக மென்ஷன் பண்ணிடுவாங்கன்னு சொன்னோம். ஸோ அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்பயுமே கொஸ்டின் கொடுத்தோடனேவும் உங்களுக்கு கொடுத்துருக்க ஆப்ஜெக்ட்ஸ் எழுதிக்கோங்க. n is equal to 4. ஆர் வந்து எப்படி எழுதுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா எத்தனை லெட்டர் வச்சு ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க வேர்ட் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் 4 letter வேர்ட்ஸ். 4 letter வேர்ட்ஸ் அப்போ நீங்கள் 4 பிளேசஸ்மே ஃபில் பண்ணுவீங்க. ஸோ ஆர் வந்து என்னது 4 letter வேர்ட்ஸ் கேட்டனால 4. இப்போ 3 letter வேர்ட்ஸ் வச்சு ஃபார்ம் பண்ண சொன்னாங்கன்னா 3 வந்திருக்கும். நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் வந்து டிஸ்டிங்க்டா நாட் டிஸ்டிங்க்டான்னு பார்க்க சொன்னோம். ஸோ டிஸ்டிங்க்ட்னா நான் ரிப்பீட்டட் லெட்டர்ஸ் இருக்கணும். ஆர் ஒரு டைம் தான் இருக்குது, ஓ ஒரு டைம் தான் இருக்குது, எஸ் ஒரு டைம் தான் இருக்குது, இ ஒரு டைம், விச் மீன்ஸ் இது வந்து டிஸ்டிங்க்ட். பிகாஸ் நம்ம மெயின் 2 கிளாசிஃபிகேஷன் டிஸ்டிங்க்ட் நான் டிஸ்டிங்க்ட்டுக்குமே ஃபார்முலா வந்து வேறன்னு பார்த்தோம். ஸோ டிஸ்டிங்க்ட்டுக்கு இருக்கும்போது ரிப்பீட்டேஷன் ஆஃப் த லெட்டர்ஸ் வந்து நாட் அலோட்னா அதோட ஜென்ரல் ஃபார்முலா வந்து NPR பார்த்தோம். ரிப்பீட்டேஷன் ஆஃப் த லெட்டர்ஸ் வந்து அலோட் அப்படின்னு பார்க்கும்போது n raised to the power rன்னு பார்த்தோம் ஃபார்முலா. ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு ரிப்பீட்டேஷன் ஆஃப் த லெட்டர்ஸ் நாட் அலோட் வந்து நீங்கள் பார்க்கும்போது ஃபார்முலா வந்து NPR பார்த்தோம். ஸோ P n வந்து 4 r வந்து 4 which is equal to 4 factorial which is equal to 4 into 3 into 2 into 1 again which is equal to answer வந்து 24. எப்போ பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டேஷன் ஆஃப் த லெட்டர் இஸ் நாட் அலோட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டேஷன் ஆஃப் த லெட்டர் இஸ் அலோடுக்கு ஃபார்முலா என்ன? ரிப்பீட்டேஷன் ஆஃப் லெட்டர் இஸ் அலோடுக்கு n raised to the power r. nன்றது என்னது 4, rன்றது என்னது 4. ஸோ இந்த பவர் என்ன டினோட் பண்ணுதுன்னா உங்களோட பேஸை வந்து எத்தனை டைம் ரிப்பீட் பண்ணணும்? 4 times நீங்கள் ரிப்பீட் பண்ணணும். ஸோ 4 into 4 into 4
4 into 4 into 4 into 4 தான் 4 raised to the power 4. இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 256. ஸோ ரிப்பிட்டேஷன் நாட் அலோட், ரிப்பிட்டேஷன் அலோட் எப்படி வந்து ஃபார் டிஸ்டிங்க்ட் ஆப்ஜெக்ட்ஸுக்குன்னு நமக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், த நம்பர் ஆஃப் 3-letter words which can be formed by the word number. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிப்பிட்டேஷன் நாட் அலோட், இதோட ஜென்ரல் ஃபார்முலா வந்து NPR பார்த்தோம். ரிப்பிட்டேஷன் அலோட்னா n raised to the power r, இதுதான் ஃபார்முலா பார்த்தோம். ஸோ எப்பயுமே கொஸ்டினில் கொடுத்துருக்க ஆப்ஜெக்ட்ஸ் பாருங்கள், NUMBER. ஸோ கொடுத்துருக்க ஆப்ஜெக்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் என்னது 1 2 3 4 5 6. n வந்து 6. r வந்து எத்தனை பார்த்தீங்கன்னா கொஸ்டின் ரீட் பண்ணுங்க. the number of 3-letter words which can be formed by the word number. 6-letter ஆப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, பட் உங்களுக்கு வந்து 3-letter word தான் கேட்டிருக்காங்க, which means r வந்து 3. நெக்ஸ்ட் என்ன கேட்டகரி பண்ணணும்னு சொல்லிருக்கோம், டிஸ்டிங்க்ட் நாட் டிஸ்டிங்க்ட்னு பார்த்துருக்கோம். n ஒன்ஸாக இருக்குது, u ஒன்ஸாக இருக்குது, m ஒன்ஸாக இருக்குது, b ஒன்ஸாக இருக்குது, e ஒன்ஸாக இருக்குது, r ஒன்ஸாக இருக்குது. ஸோ which means இது டிஸ்டிங்க்ட், அதாவது நான் ரிப்பீட்டட் லெட்டர்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன கேட்டிருக்காங்க பார்த்தா ரிப்பீட்டேஷன் நாட் அலோட். ஸோ என்ன போட்டிருக்கோம்னா NPR, இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 6, r வந்து 3. ஸோ ஃபார்முலா என்னது, n ஃபேக்டோரியல் டிவைட் பை n மைனஸ் r ஃபேக்டோரியல்னு பார்த்தோம். ஸோ 6 ஃபேக்டோரியல் டிவைட் பை 6 மைனஸ் 3 ஃபேக்டோரியல் which is equal to 6 ஃபேக்டோரியல் டிவைட் பை 3 ஃபேக்டோரியல். எப்பயுமே இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா இதோட ஸ்டாப் பண்ணுங்க, ஆர் எல்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணி கேட்டிருந்தாங்கன்னா எக்ஸ்பேண்ட் பண்ணணும் நீங்கள் ஆன்சரை. 6 factorial by 3 factorial 6 into 5 into 4 into 3 factorial divide by 3 factorial. இது ஏன் 3 factorial மேலே எக்ஸ்பேண்ட் பண்ணல, 3 into 2 into 1 கீழே 3 factorial இருக்கு. ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா 6 5 30, 30 into 4 120. ஸோ இந்த இதுக்கான ஆன்சர் ரிப்பிட்டேஷன் நாட் அலோடுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 120. தென் ரிப்பிட்டேஷன் அலோட்னா ஃபார்முலா பார்த்தோம் n raised to the power r. ஸோ n raised to the power r னா n வந்து 6, r வந்து 3, which means இந்த பவர் என்ன டினோட் பண்ணல, பேஸ் எத்தனை டைம்ஸ் ரிப்பீட் ஆகணும், 3 டைம்ஸ். 6 into 6 into 6 which is equal to 216. ஸோ ரிப்பிட்டேஷன் அலோடுக்கு 216. இத்தனை நம்பர் ஆஃப் பாசிபிள் வேஸ் இருக்கு, இத்தனை ஆப்ஜெக்ட்ஸ் n 6 ஆப்ஜெக்ட்ஸ் கொடுத்து 3-letter வேர்ட் ஃபார்ம் பண்ண சொன்னாங்க, அதான் வந்து மீனிங். ஸோ இன்னைக்கு என்ன தியரம் வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டோம்னு பார்த்தீங்கன்னா, the number of permutation of n different objects taken r at a time where repetition is allowed அப்படின்னும் போது n raised to the power r. ஸோ 4 ஆப்ஜெக்ட்ஸ் கொடுத்து 4-letter வேர்ட்னா 4 raised to the power 4ன்னு பார்த்தோம். 4 ஆப்ஜெக்ட்ஸ் கொடுத்து 3-letter வேர்ட் ஃபார்ம் பண்ண சொன்னாங்கன்னா 4 raised to the power 3. இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் நிறைய சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டிஸ்டிங்க்ட் ஆப்ஜெக்ட்ஸ் வச்சு ரிப்பீட்டேஷன் அலோட், ரிப்பீட்டேஷன் நாட் அலோட்னு பார்த்தோம். இன்னும் வந்து நான் டிஸ்டிங்க்ட் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ரிப்பீட்டேஷன் அலோட், ரிப்பீட்டேஷன் நாட் அலோட் வந்து இன்னும் நம்ம பார்க்கலாம். அது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.